எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன். இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத போதகர் அப்படிங்கிற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். குருமார்கள், மத போதகர்கள், பிரச்சாரக்காரர்கள் இவங்க எல்லாருமே அவங்களோட குணத்தை வச்சு தான் வளர்ந்துருக்காங்க. ஒரு மதத்தில் மக்கள்கிட்ட வெளிவேஷம் மட்டும் இருந்தால் பத்தாது, எல்லா தத்துவத்தையும் சேர்ந்தவராக இருக்கணும். தன்னலம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. துவேஷம் கூடாது. நல்லொழுக்கம் இருக்கணும். நல்ல தபஸ் இருக்கணும். சாந்தமும் கருணையும் நிரம்பி இருக்கணும். இப்படிப்பட்டவர்களுடைய ஒரு குண விசேஷத்தால் தான் மத போதகர்களை, குருமார்களை மக்கள் தேடி வர்றாங்க. அப்படி தேடி வரும்போது அவங்களோட தோஷமும் போயிடும். இப்படி மத போதகர்களை உண்டு பண்ணுறனால எப்போதுமே நம்ம மதம் தழைச்சி நிற்கும். எதிர் பிரச்சாரம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. மத நெறிகளை உயிரோடு வாழ்ந்து காட்டு கொண்டிருக்கின்ற பிரதிநிதிகள் தான் வேண்டும். பிரதிநிதிகள்னால் மத போதகர்கள், குருமார்கள் அவர்கள் தான். சரிங்களா, இவர்கள் இதுவரை யுகமாக நம்ம மதத்தை உயிரோடு இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேலும் இப்படிப்பட்டவர்களால் தான் அது உயிர் வாழும். இப்போது ஒரு உதாரணமாக ஒருத்தவங்கள சண்டை போட்டு மதம் மாறுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படையெல்லாம் திரட்டுறாங்க. சரியா, ஆனால் அப்படியெல்லாம் மத போதர்களும் குருமார்களும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கோடி கோடியாக செலவழித்து ஆஸ்பத்திரி கட்டுறேன், ஸ்கூல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட கேன்வாஸ் பண்ணி நீங்கள் மத மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பிக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, மத மாற்றம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோடிக்கணக்கில் செலவழிக்க மத போதர்களுக்கும் குருமார்களுக்கும் அவசியம் கிடையாது. சரியா, இது எல்லாமே இருந்தும் அப்படி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்படி செய்கிறனால வருகிற மாறுதல் அது உண்மையானதாகவும் இருக்காது, நிலைச்சும் நிற்காது. ஏன்னா நம்ம விடவும் நிறைய பணக்காரர்களும் சரி, பண வசதி உள்ளவங்களும் சரி, இன்னொரு கூட்டம் வந்துச்சுன்னா அப்புறம் அங்கே என்ன ஆகும், அதுவும் பண பலத்தால் ஜெயிச்சிரும். சரிங்களா, அப்போது இந்த வெளி சக்தியில் நம்பிட்டு இருக்காமல் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஆத்ம சக்தியை நம்பி உள்ளுக்குள்ளே நம்மளை தியானம் பண்ணி உயர்த்திக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு எந்த பிரச்சாரமும் சண்டையும் வசியமும் இல்லாமலே நம்மளோட மதத்தில் நம்ம தழைச்சி வாழ முடியும். சரியா, இப்போது நிறைய நாடுகளில் நிறைய அத்வைதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் இது சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த ஆராய்ச்சி பண்ணி ஆத்ம விசாரம், தியானம் இதெல்லாம் பண்ணி பார்த்தா தான் நமக்கு இது புரியும். ஆனால் அவங்க எல்லாமே அதெல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அதெல்லாம் பண்ணி பார்த்தனால தான் அவங்க அது மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ மக்கள் எல்லோருக்கும் ஒரு பொருந்தாத விஷயமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு யார் நம்பிக்கை கொடுக்குறாங்களோ, யார் நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள போய் பிடிச்சிக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு உத்தமமான ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அதையும் சில மக்கள் உத்தமமான ஒரு மனிதர், குருமார்கள், மத போதகர்கள் வேணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க சாந்தமும் கருணையும் ஞானமும் தியாகமும் நிரம்பிய ஒரு குணம் உடையவங்களாக நம்மள்கிட்ட வரணும். நம்ம மக்களிடையே வரணும். இதுக்காகத்தான் இத்தனை உபன்யாசங்களும் பண்ணுறேன் அப்படின்னு ஆச்சாரியார்கள் சொல்கிறாங்க. சரியா, உங்களில் ஒருத்தவங்க அப்படி தோண்டிட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய பயன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இன்றைக்கி இதை பற்றி பார்த்தோம். நாளைக்கு வேறொரு தலைப்பை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.